Hi everyone, நான் மோனிஷா. நாம இன்னைக்கு alcohol phenol ether சாப்டரோட previous year questions பார்க்க போறோம். Okay. So first question பாத்தீங்க அப்படின்னா consider the following. So consider following equation and identify the product. So product வந்துட்டு நம்மள்ட்ட கேக்குறாங்க. So என்ன reaction first பாருங்க. So reaction வந்து நமக்கு alcohol இருக்கு. alcoholல HBr போட்டிருக்காங்க. Okay. So the reactant is CH3, CH, CH3, CHOH, CH3. So இதுல வந்துட்டு HBr ஆட் பண்ணிருக்காங்க. So HBr இது என்ன எப்படி செப்பரேட் ஆகும்? H plus and Br minus. So first what will happen is இந்த OH வந்துட்டு இந்த H plus abstract பண்ணிரும். So abstract பண்ணிச்சு அப்படின்னா we will get CH3 CH CH3 CH OH twice OH2 plus CH3 ஓகேவா சோ இந்த இடத்துல வந்துட்டு ஆக்ஸிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் சோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஆக்ஸிஜன் வாங்கிட்டு இட் வில் லீவ் as வாட்டர் ஓகேவா வாட்டரா லீவிங் குரூப் போயிடும் ஓகே சோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா CH3 CH CH3 CH plus CH3 ஓகே சோ இதான் நம்மளோட intermediate so intermediate பாத்தீங்க அப்படின்னா நமக்கு secondary carbocation இருக்கு so பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கு left and rightல வந்துட்டு ரெண்டு கார்பன் இருக்கு so secondary ஆனா இதே இந்த கார்பன் பார்த்தோம் அப்படின்னா tertiary always carbocation stability is tertiary secondary and primary right so இது வந்துட்டு மெயினா பார்க்க போனா tertiary secondary primary தான் வந்துட்டு stable அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு கார்பன் குரூப் having tertiary so tertiary இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் H minus shift ஆயிரும் so hydride shift நடக்கும் hydride shift so if hydride shift takes place what will happen எங்க இருந்து hydride போதோ அந்த இடத்துல வந்துட்டு கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும் okay so பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அந்த இடத்துலனா this will become the what will become so tertiary carbocation ஆயிரும் so இதுக்கு அப்புறம் நம்ம Br minus போட்டோம் அப்படினா Br minus will go and attack this place so we will get a tertiary substituted product so இந்த மாதிரி tertiary substituted product எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா first one ல பாத்தீங்கன்னா this is not the answer third one பாத்தீங்கன்னா alkene இருக்கு alkene will not form here so இதுல பாத்தீங்க அப்படின்னா this Br is attached to 1 2 3 மூணு கார்பன் இருக்கிற tertiary positionல attach இருக்கு so this can be the answer and இதுல பாத்தீங்கன்னா secondary இருக்கு so this cannot be the answer so option 2 is the correct answer okay so இப்படி தான் consider பண்ணனும் and rearrangement is possible ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் carbocation எங்கெங்க ஃபார்ம் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலயுமே rearrangement is possible so rearrange பண்ணி நமக்கு stable carbocation கிடைக்குது அப்படின்னா we can rearrange methyl shift பண்ணலாம் hydrate shift பண்ணலாம் phenyl shift பண்ணலாம் என்ன shift பண்ணாலும் நமக்கு carbocation stable வருது அப்படின்னா we can do that okay so next question பாத்தீங்க அப்படின்னா which among the following will be most readily dehydrated so எது வந்துட்டு ஈஸியா dehydrate ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க so dehydrate ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா acidic condition சொல்லியிருக்காங்க so H plus will be provided first one பாருங்க so இதுல வந்துட்டு OH attached இருக்கு இதுல NO2 இருக்கு so dehydration நடக்குது அப்படினாலே water remove ஆகுது so what will happen is H plus 4 பழைய reaction மாதிரி last பார்த்த reaction மாதிரி இதுவும் வந்துட்டு H plus abstract பண்ணி அடுத்து என்ன பண்ணும்னா this will become H2O ஓகேவா H2S so positive ஆயிரும் இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் water release ஆயிட்டு it will form a carbocation ஓகேவா இதான் வந்துட்டு நடக்கும் so carbocation ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ ஸ்டேபிள் ஆன்னு யோசிக்கணும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா OH ரிலீஸ் ஆயிரும் இந்த OH போயிரும் இந்த OH போயிரும் எல்லா OH எப்படி போகும் வாட்டரா ரிலீஸ் ஆயிரும் எல்லாமே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லாம் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆயிரும் இங்க கார்போகேட்டையன் இங்க கார்போகேட்டையன் இந்த இடத்துல கார்போகேட்டையன் இங்க கார்போகேட்டையன் இங்க சோ எல்லா இடத்துலயும் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம இப்ப என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா எந்த குரூப் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி யார் கொடுக்க முடியும் if it is a plus m affecting group okay plus m கொடுக்கிற குரூப்பா இருக்கணும் இல்லனா plus i குரூப்பா இருக்கணும் destabilize பண்றதுக்கு யார் இருக்கணும் destabilize பண்றதுக்கு minus m இல்லனா minus i minus m plus m கூட அவசியம் கிடையாது ரெசோனன்ஸ் போல நமக்கு வந்துட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் மூலமா குடுக்குறது வாங்குறது மாதிரி இருக்காங்க ஓகேவா சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்குது NO2 நைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் சோ minus i எஃபெக்ட் இந்த இடத்துல NO2 தான் இருக்கு minus இங்க NO2 தான் minus i ஆனா இந்த இடத்துல மட்டும் தான் CH3 குரூப் இருக்கு which is plus i group ஓகேவா சோ எலக்ட்ரானை வந்துட்டு டொனேட் பண்ற குரூப் தான் யாருன்னா plus i group அது வந்துட்டு நம்மள்ட்ட CH3 மட்டும் தான் சோ இது நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் we can mark this answer as 3 ஓகேவா சோ 3 நம்ம மார்க் பண்ணிடலாம் option 3 is correct answer okay so we'll go to the next question excuse me so third question என்ன இருக்குன்னு பார்க்கலாம்
Third questionல வந்துட்டு இன்னொரு reaction கேட்டிருக்காங்க. அந்த reactionல என்ன கேட்டிருக்காங்க? We have two phenyl rings. PH, CH2O, PH. So இதுல என்ன add பண்றோம் அப்படின்னா we are adding HI. So HI add பண்ணதுக்கு அப்புறம் we get some product. இது என்ன அப்படின்னா this is ether. ஓகேவா? சோ ஈத்தர்ல HI ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். சோ பாண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? HI வருதா? இந்த இடத்துல என்ன ப்ராப்பரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் HI யூஸ் பண்ணலாம் இல்லனா கான்சென்ட்ரேட்டட் HBr யூஸ் பண்ணலாம். These are the reactions in this equation. Okay. So bond வந்துட்டு பிரேக் ஆகணும். The HI I- வருதா? I- will attack from the back side. So எதோட back side அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? பாண்ட் வந்துட்டு கண்டிப்பா இங்க க்ளீவ் ஆகலாம் இல்லனா இங்க க்ளீவ் ஆகலாம். So first pathway, second pathway. First pathwayல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். If bond cleaves like this, what will happen? PH, CH2 plus. And வேற என்ன கிடைக்கும்? PH, O minus. இத second pathwayல cleave ஆனிச்சு அப்படின்னா what will happen? PH, CH2, O minus plus PH plus. So PH plus na என்ன அர்த்தம்? பென்சீன் ரிங்ல பிளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? அரைல். அரைல் group is very unstable. அப்போ இந்த மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கிற சிஸ்டம் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகாது. So second pathway is not possible. First pathway தான் possible. அதுவும் இல்லாம இத பாத்தீங்கன்னா just draw this. Draw பண்ணா என்ன ஆகும்? பென்சீன் ரிங்ல வந்துட்டு O minus. O minusனா என்னது? இது phenol. Phenol என்ன பண்ணும்? ரெசனன்ஸ் குள்ள போகும். More resonance structures, more stability. அப்போ இந்த ஃபார்ம் ஆன இந்த ப்ராடக்ட் இந்த இன்டர்மீடியேட் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கறனால ஃபர்ஸ்ட் பாத்வே தான் வந்துட்டு போகும் அப்படின்றது டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. சோ இந்த HI எப்படி செப்பரேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். H+ and I- செப்பரேட் ஆகும். நெகட்டிவ் குரூப்ஸ் goes to the positive one, positive group goes to the negative one. So I- goes here and H+ goes here. So what will happen further? நமக்கு என்ன கிடைக்கும்? PH, CH2I plus PH, OH. Okay. So நமக்கு phenol பென்சைல் அயோடின். ஓகேவா? அயோடின் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிக்க பென்சைல் ரிங் கிடைக்கும். ஓகேவா? சோ இதான் வந்துட்டு இதோட ப்ராடக்ட். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா phenol எங்க இருக்கு? யா ஹியர். phenol இருக்கு, அதுக்கு அப்புறம் CH2I ன்னு இருக்கணும். சோ ஆப்ஷன் D is correct. Okay. So this is the answer. We'll go to the next question. So அடுத்த क्वेश्चनல என்ன இருக்கு அப்படின்னா reagents which can be used to convert alcohols to carboxylic acid. பிரைமரி ஆல்கஹால கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ற இது பாசிபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த இடத்துல எது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? See the first option, we have CrO3 plus H2SO4. ஓகேவா? CrO3 வந்துட்டு தனியா வந்துருந்துச்சு. வெறும் CrO3 னா என்னது? ஜோன்ஸ் reagent. ஜோன்ஸ் reagent without H2SO4 அப்படின்னா வந்துட்டு that will be a mild oxidizing agent. But இந்த H2SO4 வந்தனால this will become as a strong oxidizing agent. So this is strong oxidizing agent. This can convert the primary alcohol into carboxylic acid. Okay va? So next பாருங்க B option, K2Cr2O7. K2Cr2O7 in acidic medium. Okay va? H2SO4 போட்டுருக்காங்க. Acidic medium போடல அப்படின்னா கூட வந்து this can convert the alcohol into carboxylic acid. So this will do. Third one வந்துட்டு KMNO4. C option is KMNO4. So this is also a strong oxidizing agent. Next பாத்தீங்கன்னா D optionல copper plus heat இருக்கு. So copper plus heat is mild oxidizing agent which will convert the primary alcohol into primary alcohol என்னவா convert பண்ணும்னா aldehyde convert பண்ணும். And E is CrO3 plus anhydride. So anhydride இருக்கு. ஓகேவா? anhydride இது இருந்துச்சு அப்படின்னா this will also convert the இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா toluene எடுத்துக்கலாம். toluene இருக்கிற CH3 எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் இதுதான். ஓகேவா? ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆயிடும். So we have only A, B and C options. So A, B, C option வந்துட்டு third questionல இருக்கு. So third optionல இருக்கு. So that is the answer. Okay. So next question போலாம். So next questionல என்ன இருக்கு அப்படின்னா they are given two reactions. ரெண்டு reaction கொடுத்து அதுல ரெண்டுமே ஒரே reaction தான். அது என்ன reaction னு கண்டுபிடிக்கணும். Okay. So see the first reaction, RCOOH எதுல போட்டுருக்காங்க? X னு போட்டுருக்காங்க. And we have H2O, HCl, X. ஓகேவா? சோ இதுக்கு அப்புறம் என்ன போட்டுருக்காங்கன்னா ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு? RCH2OH. இத பார்த்தவனே தெரியுது ரிடக்ஷன் நடந்திருக்கு. அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கான்னு பார்த்தா எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட் தான். சோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் போலாம். RCH டபுள் பாண்ட் CH2 இதுல வந்துட்டு X ஆட் பண்ணிருக்காங்க. X கூட என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா H2O, H2O2
அண்ட் NaOH ஓகேவா. இந்த H2O2 பார்த்துட்டு நமக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆன்டி மார்கோனிக் ஆசிட் ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஆன்டி மார்க் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் we have product CH2OH. சோ கண்டிப்பா வந்துட்டு ஆன்டி மார்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த OH குரூப் எங்க சப்ஸ்டிடியூட் ஆயிருக்குன்னா டெர்மினல்ல. அதுவும் என்ன அர்த்தம், கார்போகேட்டையன் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத ஒரு இடத்துல பாண்ட் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா இங்க ஃபார்ம் ஆற கார்போகேட்டையன் அன்ஸ்டேபிள். See, this is not proper mechanism, but for understanding, for doing the problem easily, I'm telling this. Okay, so ஒருவேளை கார்போகேட்டையன் இங்க ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா this will be unstable. Okay, so அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போகுது அப்படின்னா this is following the anti-Markovnikov rule. So anti-Markovnikov rule follow பண்ணுது அப்படின்னா we have hydroboration oxidation. ஓகேவா, hydroboration and oxidation. So hydroboration oxidation நடந்துச்சு அப்படின்னா we will get anti-Markovnikov product where water molecule மாதிரி add ஆகும். ஓகேவா, OH H add ஆகும். So water molecule is getting added. So இந்த இடத்துல வந்துட்டு என்ன reagent இருக்கலாம் அப்படின்னா B2H6 or we can call this as diborane. diborane சொல்லலாம், இல்லனா BH3 twice. இந்த மாதிரி எது எழுதியிருந்தாலுமே இந்த ரியாக்ஷன் தான். So this is the answer 1. ஏன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்துட்டு ஆசிட்ல இருந்து நமக்கு ஆல்கஹால் கொண்டு போகும். ஓகேவா, சோடியம் போரோஹைட்ரேட் நடக்காது. அடுத்து வந்துட்டு H2PD நடக்கும். ஓகே, சோ அப்போ சோடியம் போரோஹைட்ரேட் நடக்காது. சோ இந்த மூணு ஆப்ஷன்ல எதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. செகண்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். சோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மோனிஷா. நாம இன்னைக்கு ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் ஈத்தர் சாப்டரோட PYQs பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் தி செகண்ட் பார்ட் இஸ் the major product formed in the following conversion. ஒரு கன்வர்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுல மேஜரா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. they have given us the ketone. ஓகேவா, சோ இங்கேயும் வந்து கீட்டோன் இருக்கு, இங்கேயும் வந்து நமக்கு கீட்டோன் இருக்கு. சோ ரெண்டுமே வந்துட்டு கீட்டோன் தான். அண்ட் ரெண்டுமே வந்துட்டு அட்டாச் டு sp3 கார்பன் இந்த போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் sp2 கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, சோ இப்படிதான் இருக்கு ரெண்டுமே. அண்ட் they have given two reagents. first reagent என்ன அப்படின்னா வந்துட்டு NaBH4 சோடியம் போரோஹைட்ரைடு. நெக்ஸ்ட் reagent என்ன அப்படின்னா வந்துட்டு so H2SO4. so ரெண்டுமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. கரெக்ட். so தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, செகண்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகேவா, டூ ஸ்டெப் இது ஆக்சுவலி. so first வந்துட்டு NaBH4 ketone என்ன பண்ணும், this will break pi bond. ஓகேவா, pi bond is easiest to break. always pi bond is easiest to break than sigma bond. double bond is tough to break then single bond. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, so pi bond is weak. okay, sigma bond is strong. டபுள் பாண்டிங் ஏன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றோம்னா ஆல்ரெடி ஒரு சிக்மா பாண்ட், அதுக்கு மேல ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். சோ பிரேக்கிங் திஸ் இஸ் டஃப். ஓகே, சோ அப்ப வந்துட்டு ஒரு சிங்கிள் பாண்ட் உடைக்கிறது ஈஸி, தட் இஸ் பை பாண்ட்ஸ் உடைக்கிறது ஈஸி. ஓகே, சோ அதை பிரேக் பண்ணி மேல ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் we will get like this. ஓகே, மேல வந்துட்டு OH கன்வெர்ட் ஆயிரும், கீழே ஒரு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா வந்துரும். அப்படி பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கிற ரியாக்டன்ட் we can change like this. இந்த இடத்துல ரெண்டுமே வந்துட்டு கீட்டோன் தான். சோ ரெண்டுமே இந்த ரெண்டு கீட்டோனுமே ரெடியூஸ் ஆகுது. ஒரு ஈக்குவலன்ட் ரெண்டு ஈக்குவலன்ட் எதுவுமே கொடுக்கல அவங்க. சரியா, சோ நத்திங் given like this. அப்போ இந்த சி ஆப்ஷன் வராது, ஏன்னா ஒரு கீட்டோன் அப்படியே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாம இருக்கு. சோ தேர்ட் ஆப்ஷன் will not come. சோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆப்ஷன் எலிமினேஷன். ஓகே, சோ திஸ் இஸ் ஆப்ஷன் எலிமினேஷன். சோ இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியா போயிடலாம், கன்ஃபியூஷன் கொஞ்சம் குறையும். ஓகே, சோ சைக்ளோபென்டேன்ல என்ன இருக்கு, டபுள் பாண்ட் O இருந்துச்சு அண்ட் CH2 C டபுள் பாண்ட் O CH3. இதுல NaBH4 போடுறாங்க. ஃபர்ஸ்ட் NaBH4 போட்டதுக்கு அப்புறம் இதுவும் ரெடி ஆகி மேல ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன், இதுவும் ரெடியூஸ் ஆகி மேல ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன். யாருக்கு பாண்ட் பிரேக் ஆகுது அவங்களுக்கு எல்லாம் ஹைட்ரஜன். ஆக்சிஜனோட பாண்ட் பிரேக் ஆகுது, கார்பனோட பாண்ட் ரெண்டுத்துக்கும் காமன் தான், பட் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிற பாண்ட் பிரேக் ஆறனால மேல ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன் கொடுத்தணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்ளோபென்டேன்ல என்ன ஆகுது, மேல வந்துட்டு OH வருது, CH2 C OH கீழே ஒரு ஹைட்ரஜன் CH3. okay, so this is the product. இதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா H2SO4 ஹீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி H2SO4 போட்டு ஹீட் பண்ணிட்டாங்கனாலே this will become the dehydration reaction. so what they will do, இந்த OH எந்த சைடுல இது வந்துட்டு ஆல்பா கார்பன்ல இருக்கிற OH, பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. எந்த பீட்டான்றது நாம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு இந்த OH ரிமூவ் ஆகும். இது ஆல்பாவோடது, இந்த பீட்டா கார்பன் ஹைட்ரஜன், இல்லைன்னா இந்த பீட்டா ஹைட்ரஜன் எது ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எது ரிமூவ் ஆகும் நாம தான் பார்க்கணும். ஓகே, சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, அதே கொஸ்டின் தான்.
என்ன ஆயிருக்கு, நமக்கு என்ன கிடைச்சிச்சு, சைக்ளோபென்டேன்ல OH இருந்துச்சு, CH2 CH OH CH3. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த OH போகும், இந்த பீட்டாவான்னு பார்த்தோம்னா we have to follow the Sets-Up rule. ஓகேவா, Sets-Up rule ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த OH-உம் இந்த பீட்டால இருக்க ஹைட்ரஜனும் போனுச்சுனா தான் வந்துட்டு more substituted கார்பன் கிடைக்கும். இந்த கார்பன்லயும் நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய கார்பன் அட்டாச் ஆயிக்கும். ஓகேவா, சோ ஹியர் ஒன் பை பாண்ட் will form. அடுத்து இங்கயா இல்ல இங்கயான்னு பார்த்தா இன்கேஸ் இங்க ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த சைடு வேற எந்த கார்பனும் இல்ல, சோ less substituted. இந்த சைடு ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா more substituted. So we'll put the product. டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, CH2 இருக்கு, அடுத்து ஒரு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, CH இருக்கு, சிங்கிள் பாண்ட் CH3. சோ இன்னொரு விஷயம் பாருங்க, this is in conjugation. ஓகேவா, சோ கான்ஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ கான்ஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்படிப்பட்ட கான்ஜுகேஷன் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இந்த क्वेश्चन இந்த ஆன்சர்ல இருக்கு. ஓகேவா, சோ இது கான்ஜுகேட்டட் டு திஸ், ஒரு பை பாண்ட் இருக்கணும், அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கணும். சோ திஸ் கேன் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷனே இல்ல, பை சிக்மா சிக்மா பை கான்ஜுகேஷன் இல்ல, பை சிக்மா சிக்மா பை கான்ஜுகேஷன் இல்ல. இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் பார்த்தாலே போதும், இந்த செகண்ட் ஸ்டெப் போகணும்னு அவசியமே கிடையாது. கான்ஜுகேஷன் இருந்துச்சு ஸ்டேபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன, given below are two statements. The acidic strength of monosubstituted nitrophenol is higher than the monosubstituted phenol is higher than the phenol because of electron withdrawing group. So acidic strength பத்தி பேசிருக்காங்க. acidic strengthல வந்துட்டு monosubstituted nitrophenol அப்படினா இதான், monosubstituted nitrophenol NO2 இருக்கு, phenol groupல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, சோ இதுல அட்டாச் ஆனது, இதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் ஹையர் தென் தி சிம்பிள் ஃபீனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு யோசிச்சா எஸ் கரெக்ட். ஏன்னா வந்துட்டு NO2 group is electron withdrawing group. எப்படி electron withdrawing groupனு சொல்றது, when this group சரியா பென்சீன்ல டைரக்டா அட்டாச் ஆகிற குரூப், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் O வந்துச்சு அப்படின்னா, டபுள் பாண்ட் வந்துச்சுனாலே வந்துட்டு இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஓகே, சோ பை பாண்ட் மூலமா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். சோ -m எஃபெக்ட் வந்து ஷோ பண்ணும். சோ யார்ட்ட இருந்து புல் பண்ணுது, இது பென்சீன் ரிங்ல இருந்து புல் பண்ணுது. அது ஃபர்தரா ஆக்சிஜன் இருந்து புல் பண்ணுது. ஆக்சிஜன் யார்ட்ட புல் பண்ணும், ஹைட்ரஜன் இருந்து புல் பண்ணும். சோ ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு என்ன ஆகும், H+ ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். ஓகே, சோ அப்போ நைட்ரோஃபீனால் வந்துட்டு ரொம்ப அதிகமா H+ ரிலீஸ் பண்ணுது, ஈஸியா ரிலீஸ் பண்ணுது. ஃபீனால் வந்துட்டு ஆல்ரெடி அதுட்ட இருக்கிற கான்ஜுகேஷன் மட்டும் தான், இங்க எக்ஸ்ட்ரா கான்ஜுகேஷன். அப்ப வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது நைட்ரோஃபீனாலுக்கு கொஞ்சம் அதிகமான பவர் தான் இருக்கு, அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா தான் இருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், மெட்டா நைட்ரோஃபீனால், பாரா நைட்ரோஃபீனால் will have same acidic strength. சேமா அப்படின்னு யோசிக்கணும். சோ என்ன நம்ம ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணா தெரிஞ்சிடும். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ல NO2 வரணும். மெட்டா நைட்ரோஃபீனால் அப்படின்னா வந்துட்டு இந்த பொசிஷன் மெட்டா பொசிஷன்ல வந்துட்டு NO2 வரணும். அடுத்து பாரா நைட்ரோஃபீனால் அப்படின்னா ஆப்போசிட் பொசிஷன் டு OH. சோ இந்த இடத்துல வந்துட்டு NO2 குரூப் வருது. இந்த ஆர்த்தோல இருக்கிறதும் பாரால இருக்கிறதும் -m as well as -i ஷோ பண்ணும். ஆனா மெட்டால இருக்கிறது வெறும் -i மட்டும் தான் ஷோ பண்ண முடியும். மெட்டால எப்பயுமே cannot join in cannot participate in conjugation. ஓகேவா, கான்ஜுகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கான்ஜுகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா -m கிடையாது. அதுக்கு -m கெபாசிட்டி இருக்கு, நைட்ரோ குரூப்ல வந்து கான்ஜுகேஷன் கெபாசிட்டி இருக்கு. பட் பென்சீன் ரிங்ல அந்த பொசிஷன்ல கான்ஜுகேஷன் கிடையாது. சோ வாட் வில் ஹேப்பன் இஸ் ஆர்த்தோக்கு பாராக்கு வந்துட்டு வேற மாதிரி இருக்கும், மெட்டாக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் கரெக்ட். அப்போ 1 is correct and but 2 is incorrect. Fourth option is correct. Okay, next question போலாம். Given below are two statements. Statement 1, in Lucas test, primary, secondary and tertiary alcohols are distinguished on the basis of the reactivity of reactivity with the corn HCl and ZnCl2 known as Lucas reagent. Correct. இதானே Lucas reagent. HCl உம் ZnCl2 தான் வந்துட்டு Lucas reagent. Lucas reagent என்னது, corn HClO plus anhydrous ZnCl2 தான் வந்துட்டு அதோட reagent. அப்போ statement 1 வந்துட்டு கரெக்ட். அடுத்து statement 2 போறதுக்கு முன்னாடி என்ன பிரைமரி செகண்டரி பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, நம்மளே அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம்.
tertiary, secondary and primary. So Lucas reagent பொறுத்த வரைக்கும் Lucas reagent போற மெக்கானிசம்ல கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கும். கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருந்தாலே tertiary, secondary, primary stability தான் அதிகம். எது ரொம்ப ஸ்டேபிளோ அது வந்துட்டு ஃபாஸ்டான ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? அப்போ tertiary இருக்கும்போது என்னாவது ஃபாஸ்டான ரியாக்ஷன் கொடுக்குது. அப்போ immediate turbidity நமக்கு கிடைக்கும். ஓகேவா? turbidity நமக்கு கிடைக்கும். ஆனா செகண்டரியா இருக்கும்போது tertiary விட கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிள். அப்ப என்ன ஆகும்னா 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு டர்பிடிட்டி கிடைக்கும். அடுத்து பிரைமரியில வந்துட்டு என்ன ஆகும்னா நோ ரியாக்ஷன். ஏன்னா கார்போகேட்டையான் இன் பிரைமரி இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள். அப்போ அந்த கார்போகேட்டையான் ஃபார்மே ஆகாது. ஃபார்மே ஆகலன்னா ரியாக்ஷனே நடக்காது. ஓகேவா? நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆர், இது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். Primary alcohols are most reactive and immediately produce turbidity at room temperature on reaction with the Lucas reagent. In light of the above statement, choose the most appropriate answer from the options given below. Okay, so primary தான் வந்துட்டு immediate பண்ணுனாங்க. Primary actually no reaction because carbocation formed here is unstable. Okay, அப்போ statement 2 தப்பு. 1 is correct and 2 is incorrect. அப்படின்றது fourth option is correct. Okay. So next பாருங்க. The product of the reaction of phenol with the bromine depends on the nature of solvent. Product of the reaction of phenol with the bromine. So bromine na enadhu halogenation panna porom. Halogenation பண்ணும்போது phenolக்கு வந்துட்டு depends on the solvent. It will change. Okay வா? So phenol நம்ம non polar solventல போட்டோம்னா, non polarல போட்டோம் அப்படின்னா mono substitution கிடைக்கும். either auto இல்லனா para கிடைக்கும். இதுவே வந்துட்டு போலார் சால்வெண்ட்ல எதை போடணும்? போலார் சால்வெண்ட்ல Br2, நான் போலார்லயும் Br2 தான் போடணும். இங்க வந்துட்டு ட்ரை சப்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? the product of the reaction of phenol with bromine depends on the nature of solvent அப்படின்றது கரெக்ட். so first statement is correct. second statement பாருங்க. the reaction of phenol with bromine in CHCl3 gives mono substituted bromo derivative, whereas reaction of phenol with bromine in water is tri substituted mono derivative. correct தான். so CHCl3 mono substitution and இங்க water வந்து tri substitution. இப்ப ரெண்டுமே correct தான். so both 1 and 2 are correct. option is 3. okay, second statement correct, first statement correct. அடுத்து பாருங்க. the increasing order of reactivity of the following compounds towards acid catalyzed dehydration. acid catalyzed dehydration பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? they are passing the H plus in the reaction. ஓகேவா? so H plus போடுறாங்க. நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்க. CH3, CH2, OH. இந்த மாதிரி வந்துட்டு reactivity, stability இந்த மாதிரி questions கேட்டாலே first வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா the formed intermediate இருந்தா intermediate or product வந்துட்டு ஸ்டேபிளா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி செக் பண்ணிட்டோம்னா போதும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கார்போகேட்டையான் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அதனால வந்துட்டு we can check the intermediate itself. okay, so இந்த OH என்ன பண்ணும்? abstract the H plus and will become water. CH3, CH2, OH2 எலக்ட்ரான் கொடுத்தனால பிளஸ். so இந்த எலக்ட்ரானை இதை வாங்கிட்டு போயிடும். ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் மேல பாசிட்டிவ் சார்ஜஸ் அன்ஸ்டேபிள். CH3, CH2 plus. so இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். so simply telling இந்த OH வந்துட்டு எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். so first இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சைக்ளோஹெக்சீன்ல ஓகே, சைக்ளோஹெக்சீன்ல ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும் பை பாண்ட் இருக்கு. பாண்ட் OH பாண்ட். so இந்த இடத்துல OH வந்துட்டு எலக்ட்ரான்ஸோட ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும்? நமக்கு டபுள் பாண்ட் கார்பன்லயே we will get the positive charge. so டபுள் பாண்ட் கார்பன்லயே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா what does that mean? it is vinyl carbocation. ஆனா இந்த இடத்துல பாருங்க this is primary carbocation. next third one பாருங்க. என்ன ஆகும்? இந்த OH மட்டும் இந்த இடத்துல இருந்து OH மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா what will happen? CH3 CH plus CH2. this carbocation is attached with 1-2 carbon, so this is secondary. அடுத்து fourth one பாருங்க. இங்க இருந்து OH ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ப்ராப்பரா நீங்க ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணணும். ஓகே, so CH3 C CH3 CH3 OH. ஓகேவா? so இதுல இருந்து போகுது, இதுல இருந்து போனுச்சு அப்படின்னா we will get this Me 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 பாசிட்டிவ். ஓகேவா? so இப்படிதான் நமக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது. this is tertiary.
ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டியான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் டெர்ஷரி, அடுத்து செகண்டரி, அடுத்து பிரைமரி, அடுத்து வினைல், அடுத்து அரைல். ஓகேவா, இதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி இன் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து என்னது, என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டர்ல. ஓகே, ஸோ அப்போ கடைசியா வரணும் இது. ஸோ கடைசியா வரணும் அப்படின்னா 4 will come here. நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்டரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணா எஸ், தேர்ட் ஆப்ஷன் வந்து செகண்டரி இருக்கு. இது இங்க எழுதிடலாம். இது டெர்ஷரி, இது செகண்டரி, இது வினைல், இது வந்துட்டு பிரைமரி. ஓகேவா, அடுத்து பிரைமரி எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அப்போ 1 வரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லீஸ்ட் வினைல், அப்போ 2 வரும். 2 1 3 4 எங்க இருக்கு, 2 1 3 4 in the second option. So second option is correct one. Okay, so these are the 5 questions I have discussed. I think this will be useful for you. உங்களுக்கு வேற ஏதாவது questions வேணும் அப்படின்னா you can comment it. Okay, thank you. Hi everyone, நான் உங்க மோனிஷா. நாம இன்னைக்கு ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ் சாப்டரோட ப்ரீவியஸ் பார்க்க போறோம். இது வந்துட்டு பார்ட் 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல the correct order of acidic strength of the following molecules. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓவராலா வந்துட்டு எல்லா ஆப்ஷனே ஒன்னே தான் இருக்கு, பட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வாட்டர், இன்னொன்று வந்துட்டு ஃபீனால் PHOH, இன்னொன்று வந்துட்டு ஆல்கஹால். ஆல்கஹால் எப்படி இருக்கும், ROHன்னு எடுத்துக்கலாமா. அடுத்து வந்துட்டு அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட்னா ஜென்ரலா RCOOHன்னு எடுத்துக்கலாம். ஸோ இருக்கிறதுலே வந்துட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆசிடுக்கு தான். மித்த இது ரெண்டும் வந்துட்டு ஆல்கஹால், இது வாட்டர். ஸோ இதை விட்டுலாம். ஜெனரலாக வந்துட்டு ஆசிடுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்க போனா ஃபீனாலா வாட்டரா ROHன்னு பார்க்கும்போது திஸ் ஆர்டர் யூ ஹாவ் டு ரிமெம்பர். POH வரும், அதுக்கப்புறம் வாட்டர், வாட்டருக்கு அப்புறம் தான் வந்துட்டு ROH. ஸோ ROHனா எனக்கு ஆல்கஹால் இஸ் லெஸ் அசிடிக் தென் வாட்டர் ஆக்சுவலி. ஓகேவா, இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். ஆசிட் வந்துட்டு ஹை அசிடிக் தெரியும், பட் ஃபீனால் வந்துட்டு அசிடிக் தென் வாட்டர். ஓகே, பட் வாட்டர் இஸ் மோர் அசிடிக் தென் ஆல்கஹால்ன்றது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, யூ டு ரிமெம்பர் திஸ். ஸோ இந்த ஆர்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆசிட் இருக்கணும், இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஸோ வி ஹாவ் டு புட் திஸ் இன் ஆப்போசிட் ஆர்டர். ROH, நெக்ஸ்ட் H2O, நெக்ஸ்ட் PHOH. இந்த சிம்பிள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, கிரேட்டர் சிம்பிள் மஸ்ட் கம் ஃபார் தி ஆசிட் ஒன்லி. CH3COH ஃபர்ஸ்ட், அடுத்து ஃபீனால், அடுத்து வாட்டர், அடுத்து C2H5OH. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். எஸ், ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஸோ we can go for next question. Yeah, the major products formed in the following reactions are. The major products formed in the following reactions. என்னென்ன major products form ஆகும்னு கேக்குறாங்க. This comes in the ethers part. ஓகேவா, ethers partல வந்துட்டு cleavage of CO bond level. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சைடு வந்துட்டு tertiary கார்பன் குரூப் கொடுத்துருக்காங்க, that is attached with oxygen and attached with CH3. இந்த இடத்துல வந்துட்டு they have put HI which is concentrated. HI போட்டோன்னா வந்துட்டு இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அயோடினுக்கு வந்துட்டு ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அயோடின் வந்துட்டு when primary or secondary carbon is provided, பிரைமரி செகண்டரி ஈத்தர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும்னா லீஸ்ட் ஆர் லோஸ் ஹிண்ட்ரன்ஸ் சைட் போகும். ஓகேவா, லோ ஹிண்டரன்ஸ் சைடு வந்துட்டு கோஸ். ஓகே, ஆனா இதுவே டெர்ஷரி கார்பனா இருந்துச்சுன்னா கோஸ் டு த டெர்ஷரி கார்பன். என்ன ரீசன் அப்படின்னா சிம்பிளா RORனு வச்சுக்கோங்க. கன்சிடர் திஸ் ஒன் ஹேஸ் லெஸ் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா, HI போடும், I என்ன பண்ணும் அப்படின்னா பிகம் I மைனஸ் அண்ட் கோஸ் டு அட்டாக் டு தி பேக் சைட். ஓகே, ஸோ அட்டாக் என்ன பண்ணும்னா பின்னாடி சைடு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த O பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகும். ஸோ வில் கெட் கார்போகேட்டையான் பிளஸ் OR மைனஸ். அப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ கார்போகேட்டையான் எந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிள், டெர்ஷரி கார்போகேட்டையான் ஸ்டேபிள். ஸோ அப்போ டெர்ஷரியா இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணும்னா பேக் சைடு போய் அட்டாக் பண்ணும். பிரைமரி அண்ட் செகண்டரியா இருக்கும்போது வந்துட்டு இப்படிலாம். ஓகே, ஸோ பிரைமரி செகண்டரியா இருக்கும்போது லோ ஹிண்ட்ரன்ஸ் சைடு போகும். ஓகேவா, ஆனா டெர்ஷரியா இருக்கும்போது வந்துட்டு இட் கோஸ் டு தட் கார்பன். இஃப் வந்துட்டு இது பிரைமரியா செகண்டரியா இருந்துச்சுன்னா அண்ட் லோ சப்ஸ்டியூஷன் இருந்தா மட்டும் தான் நடக்கும். ஒருவேளை இது டெர்ஷரியா இருந்துச்சுன்னா இந்த செயல் நடக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ நம்ம கொடுத்துக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டெர்ஷரி கொடுத்துருக்காங்க, அப்போ டெர்ஷரி இருந்தா டெர்ஷரி சைடு தான் போகும். ஓகே, ஸோ கார்பன் MEMEMEOCH3. ஸோ I மைனஸ் என்ன பண்ணும், I மைனஸ் H பிளஸ் இருக்கு நம்மள்கிட்ட. இது வந்துட்டு கார்போகேட்டையான் வந்துட்டு I மைனஸ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே பிரேக் ஆயிரும். ஏன்னா I மைனஸ் வரும்போது பேக் சைடும் பல்கி குரூப் இருக்கிறனால ரிப்பல்ஷன் ஆயிரும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் கார்போகேட்டையான் வில் ஃபார்ம் பை இட் செல்ஃப். ஸோ அதுவே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் வில் கெட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் வி வில் கெட் O மைனஸ் CH. ஓகே,
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் கோஸ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் கோஸ் டு நெகட்டிவ். ஹெச்ஐ இருக்கா, இதில் நெகட்டிவ் யாரு ஐ மைனஸ், ஸோ இது ஜாயின் ஆயிரும். அடுத்து பாசிட்டிவ் யாரு ஹெச் பிளஸ், இது ரெண்டும் ஜாயின் ஆயிடும். ஸோ வி வில் கெட் CH3 ரைஸ் CI பிளஸ் CH3OH. ஸோ எலிமினேஷன்லாம் கிடையாது, அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ பல்கி குரூப் கூட வந்துட்டு அயோடின் வரும், அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், match the reagents list with the product list. Okay, product list reagent list வந்துட்டு we have to match. Okay. list 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. first is NaOH CO2 H+. ஸோ இது மூணுமே பாருங்க, CO2 H+ இருந்தாலே வந்துட்டு COOH ஃபார்ம் ஆக போகுது. ஸோ COOH இந்த இடத்துல எதுல இருக்குன்னு பாருங்க, சாலிசிலிக் ஆசிட், ரைட்டா? ஸோ அப்போ இது என்ன ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் பேரு கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ கோல்ப்ஸ் ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம NaOH CO2 இதுல போட்டோம்னா, எதுல ஃபீனால், ஃபீனால இந்த ரியேஜன்ஸ் எல்லாம் போட்டோம்னா we will get salicylic acid which has the formula of this. ஓகேவா? OH இருக்கும், அடுத்து COOH அட்டாச் ஆயிருக்கும். இதான் வந்துட்டு கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஏக்கு வந்துட்டு 4, ஏக்கு வந்துட்டு 4. ஓகே, 1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஒன், aqueous NaOH CHCl3 H+. ஸோ CHCl3 NaOH இருக்கு, என்ன பண்ணும், H+ வாங்கிடும். H+ வாங்கிச்சு அப்படின்னா CCl3 மைனஸாக இருக்கும். ஒரு Cl வந்துட்டு எலக்ட்ரான் வாங்கிட்டு போனுச்சுன்னா CCl2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போ இது என்னது, கார்பின். கார்பின் இன்டர்மீடியட் எங்கே வரும், ஆல்டிகேட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக வரும். சரியா? இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ரீமர் தீமன் ரியாக்ஷன். ஓகேவா? இது ரீமர் தீமன் ரியாக்ஷன். அப்போ சாலிசைல் ஆல்டிகேட். ஸோ பிக்கு வந்துட்டு 3. ஸோ பிக்கு 3. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிங்க் டஸ்ட் ஹீட். ஸோ ஜிங்க் டஸ்ட் ஹீட் எதுல போடுவாங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் நமக்கு ஃபீனால்ல ஜிங்க் டஸ்ட் ஹீட் போட்டோம்னா இந்த பாண்ட் அப்படியே பிரேக் ஆயிரும் and we will get benzene. வேற இடத்துல எங்க ஜிங்க் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எலிமினேஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ்ல பண்ணுவோம். ஓகேவா? அல்கின் ஃபார்ம் பண்றதுக்காக டைஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜிங்க் டஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பட் அது அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல ஃபுல்லா ஃபீனால் பத்தி தான் இருக்கு எல்லாமே, ஃபீனால் வந்து கொண்டு வருது. ஸோ ஃபீனால்ல ஜிங்க் டஸ்ட் வருமா அப்படின்னா எஸ், பென்சின் ஃபார்மேஷனுக்காக வரும். ஓகே, ஸோ அப்போ ஜிங்க் டஸ்ட் வந்துட்டு என்னது, ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்துட்டு ஜிங்க் டஸ்ட். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். 4, 3, 2 வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. லாஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா NaCr2O7 அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா பென்சோக்வினோனா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபீனால்ல மேல பாருங்க, ஃபோர்த்து ஃபீனால்ல நம்ம Na2Cr2O7 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பென்சோக்வினால் ஃபார்ம் ஆகும் which has this structure. டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O. ஓகேவா? மேல ஒரு டபுள் பாண்ட் O வரும், கீழே ஒரு டபுள் பாண்ட் O வரும். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு பென்சோக்வினால். It will be like this. ஓகே, டைகீட்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ அதுக்கு ஆன்சர் 1. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which one of the following reaction sequence is incorrect method for preparation of phenol? phenol preparation வந்துட்டு நமக்கு மொத்தமாவே 4 தான் இருக்கு. from halo arine, அடுத்து வந்துட்டு from aniline, third from cumene, fourth from benzene sulfonic acid. benzene sulfonic acid. ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, அனிலின் கொடுத்துருக்காங்க, கியூமின் கொடுத்துருக்காங்க, ஹாலோல்கின் கொடுத்துருக்காங்க, இந்த பென்சின் சல்போனிக் ஆசிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒலியம் தான் வந்துட்டு பென்சின் சல்போனிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதில் இருக்க அதர் ரியேஜன்ஸ் கரெக்டா அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அதர் ரியேஜன்ஸ்ல ஆமாம், பென்சின் சல்போனிக் ஆசிட்ல வி ஹாவ் டு யூஸ் பென்சின் ரிங், ஒலியம், NaOH H2O+. கரெக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது பாருங்க, ஹாலோல்கேன் பாருங்க, இதுல NaOH போடுறாங்க, கரெக்ட். பட் இது வந்துட்டு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். கரெக்டா? பென்சீன் ரிங்கு அண்ட் Cl வந்துட்டு என்னது, எலக்ட்ரான் ரிச். அப்போ நீங்க வந்துட்டு STP கண்டிஷன் போட்டாலாம் பத்தாது. STPனா எனக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ அது போட்டாலாம் பத்தாது. வி ஹாவ் டு ப்ரொவைட் 623 Kelvin and 300 ATM. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ STP கண்டிஷனால இந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட். ஓகே, ஸோ இது பாருங்க, கியூமின்ல O2H2O+. கரெக்ட்.
அடுத்து அனிலில் வந்துட்டு NaO2 + HCl + H2O கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா STP கண்டிஷன் தான் வந்துட்டு மிஸ்டேக். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். What is the IUPAC name of the organic compound formed? Okay, so இங்க ஃபார்ம் ஆகிருக்க ஆர்கானிக் காம்பவுண்டோட IUPAC என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? அசிட்டோன். அசிட்டோனா என்னது? CH3 C double bond O CH3 இதான் வந்துட்டு அசிட்டோன். அசிட்டோன்ல வந்துட்டு கிரிக்னார்ட் ரியாக்ஷன் போட்டிருக்காங்க. C2H5 MgBr in presence of dry ether. dry ether கண்டிப்பா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டெப்ல தான் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆட் பண்ணோம் அப்படின்னா this will react with the water and form some other product. நமக்கு required product form பண்ணிருக்காரு. So what will happen is this will take up the electron, goes to the carbon in carbon. அது அடுத்து என்ன ஆகும்? பாண்ட் வந்துட்டு மேல ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா பை பாண்ட் தான் ஈஸி டு பிரேக், இது எல்லாமே சிக்மா பாண்ட்ஸ். ஓகே, ஸோ அது போயிடும். அது போனதுக்கு அப்புறம் this will come and pick up the MgBr. So it will get this product. ஓகேவா? இன்டர்மீடியேட் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் செகண்ட் ஸ்டெப்ல. நாட் இன்டர்மீடியேட். ஸோ நடுவில் இந்த மாதிரி கிடைக்கும் MgBr ப்ளஸ் இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், MgBr is positive. Okay, because the metal have positive, metal is electron donor, right? So it will get positive charge. கீழே வந்துட்டு இந்த R group attach ஆயிருக்கு, which is C2H5 bond CH3. ஓகேவா? ஸோ இது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு if we put water, what will happen is இந்த பாண்ட் பிரேக் ஆகும். H plus இங்க போயிடும், OH minus இங்க போயிடும். ஏன்னா வந்துட்டு H2O இப்படி தான் செப்பரேட் பண்ணலாம் as H plus and OH minus. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா CH3 C2H5. ஓகேவா? இது 4 கார்பன் தான் நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 1 2 3. ஸோ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துப்போம். CH3 C C2H5 CH3 OH. நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதோட IUPAC பார்த்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் இருக்கிறனால. ஓகேவா? ஸோ சிம்பிளா வரைஞ்சா எப்படி வரையலாம்? CH3 C மேல CH3 கீழே OH CH2 CH3. ஓகேவா? ஸோ இதான் 1 2 3 4. ஸோ செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு அண்ட் பேரண்ட் என்னது? பியூட்டேன். செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் 2 ஆல். ஓகேவா? இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல், இது கரெக்ட். என்ன தப்புன்னு பாருங்க, பென்டேன் 3 ஆல் கொடுத்துருக்காங்க. 5 கார்பன் இருக்கு, பட் சப்ஸ்டிடியூவெண்டா ஒன்று போயிடுச்சு, அப்போ அது தப்பு. இங்கேயும் பென்டேன் இருக்கு, இதுவும் தப்பு. 2 மெத்தில் ப்ரோபேன் கொடுத்துருக்காங்க, ப்ரோபேன் கிடையாது. ஓகேவா? மொத்தமா 5 கார்பன். அப்போ இதுல கவுண்ட் பண்ணோம்னா இங்க ஒரு கார்பன், இங்க 3 கார்பன், 4 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. ஸோ வந்துட்டு இதான் கரெக்ட். ஓகே, 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Okay, I think you have understood this and we will see in the next video. Next ஏதாச்சும் உங்களுக்கு PIQs வேணும் அப்படின்னா please you can comment. Thank you. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மோனிஷா. நாம இன்னைக்கு ஆல்கஹால் ஸ்பீனோஸ் ஈத்தர் சாப்டரோட பார்ட் 4 PIQ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்துட்டு அனிசோலோட ரியாக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அனிசோல் அண்ட் ரியாக்ஷன் வித் HI gives. ஸோ HI அப்படின்னா என்னது? HI contains hydrogen and iodine. This can break into H plus and I minus. Okay, so இது வந்துட்டு அனிசோல் கூட ரியாக்ட் பண்ண போது அனிசோலோட ஃபார்முலா வந்துட்டு இதுதான். ஓகே, அனிசோலோட ஃபார்முலா என்னது? பென்சீன் ரிங்ல O இருக்கும், அப்புறம் CH3 இருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஏதர் இந்த பாண்டை நம்ம ஆக்சிஜன் கொடுக்கலாம், அது இந்த பாண்ட் எடுத்து ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஸோ ஒன்னு A பாத்வே, இன்னொன்னு B பாத்வே. ஓகே, ஸோ இந்த மாதிரி A பாத்வேல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரான் வந்துட்டு ஆக்சிஜன் போயிடுது அப்படின்னா பென்சீன் ரிங் will get positive charge and CH3 O minus will come. Okay, so இதே B pathwayல break ஆனிச்சு அப்படின்னா பென்சீன் ரிங்ல வந்துட்டு ஆக்சிஜன் and negative will be there plus CH3 plus. இந்த CH3 plus unstable தான், ஏன்னா மெத்தில் கார்போகேட்டையான் இருந்தாலும் இந்த ஃபீனாக்சைடு பாத்தீங்க அப்படின்னா this can go into resonance, அப்போ ஸ்டெபிலிட்டி அட்டைன் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெபிலிட்டி எந்த ரெண்டுத்துலயுமே இல்லை, இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒன்னத்துக்காச்சும் இருக்கு. ஸோ பி பாத்வேல தான் வந்துட்டு பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகும் போது I minus and H plus இருக்கா, ஸோ நெகட்டிவ் comes to positive. I minus is negative which will come to positive and positive comes to negative. O minus இருக்கு, so H plus will come here. So what we will get is benzene ringல ஆக்சிஜன் ஆல்ரெடி இருக்கு, அது கூட பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிடுச்சு. CH3 is positively charged, CH3 plus இருந்துச்சு, இப்போ வந்துட்டு I minus அட்டாச் ஆகுது. so we are getting CH3I. இந்த எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்
டி ஓகேவா. செகண்ட் ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு C2H5I இருக்கு. நம்ம இடத்துல வந்துட்டு இங்க அனிசோலுக்கு ஃபார்முலா கரெக்டா கண்டுபிடிச்சனால தான் இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் ஓகேவா. சோ அனிசோட ஃபார்முலா வந்துட்டு CH3 தான். அப்போ வந்துட்டு அது தெரிஞ்சாதான் இந்த ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்ல முடியும். சோ ஆப்ஷன் இஸ் 4. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A reaction between acetone and methyl magnesium chlorate followed by hydrolysis will give. So என்ன கேட்டிருக்காங்கன்னா அசிட்டோன் ஓகேவா. அசிட்டோனா என்னது? CH3 C double bond O CH3. இந்த அசிட்டோனை மெத்தில் மெக்னீசியம் குளோரைட், மெத்தில் மெக்னீசியம் CH3 MgCl இதான் வந்துட்டு மெத்தில் மெக்னீசியம் குளோரைட். ஓகே, சோ இது கூட ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஹைட்ரோலைசிஸ் பண்றாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் CH3 எடுத்துரும். ஏன்னா வந்துட்டு இது ஒரு மெட்டல், மெட்டல் ஆல்வேஸ் டொனேட்ஸ் எலக்ட்ரான் ஓகேவா. சோ இந்த CH3 என்ன பண்ணா எலக்ட்ரானை வாங்கிட்டு இந்த கார்பனை பேக் சைடு அட்டாக் பண்ணும். அண்ட் திஸ் பை பாண்ட் will break because pi bond is easy to break than sigma bond. ஓகே, சோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இங்க நெகட்டிவ் சார்ஜ் வருமா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த Mg எலக்ட்ரான் கொடுத்தனால this gotten the positive charge. அப்ப இதுல அட்டாக் பண்ணும். சோ CH3 C O மைனஸ் இருக்கு, அது MgCl மைனஸ் பிளஸ் ஓட வந்துட்டு கொஞ்சம் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, திஸ் நியர் இட். ஓகே, சோ இந்த இடத்துல வந்துட்டு CH3 வருது. ஓகே, சோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் ஆட் பண்றாங்க. வாட்டர் எப்படி பிரியும்? H plus H minus. சோ இந்த பாண்ட் இங்க இருக்கிறது பிரேக் ஆகி இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி பாண்ட், பட் இந்த இடத்துல அட்ராக்ஷன் உடஞ்சு இந்த இடத்துல H and OH minus. ஏன்னா வந்துட்டு நெகட்டிவ் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வரணும், பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் வரணும். So what will happen is we will get CH3 COH CH3. So already இங்க ஒரு CH3 இருக்கு, அதையும் போட்டலாம் CH3. So இதுக்கு நேம் கேக்குறாங்க. செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால், டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால், ஐசோபியூட்டைல் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதுல வந்துட்டு ஐசோப்ரோபைல் வராது, ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. சோ பியூட்டைல் தான் வரும். டெர்ஷரியா செகண்டரியா பிரைமரியா கேட்டாங்கன்னா ஆல்கஹால் என்ன ஆல்கஹால்னு பாருங்க. சோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்க சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. சோ இந்த ஆல்கஹால் அட்டாச் டு 1 2 3 கார்பன். சோ 3 கார்பன்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அது டெர்ஷரி. டெர்ஷரினா TeR13 போட்டிருப்பாங்க. டெர்ஷரி எத்தனை கார்பன் இருக்கு நம்மள்ட்ட? பியூட்டைல் 4 கார்பன். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். சோ ஆப்ஷன் இஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The most reactive compound among the electrophilic aromatic substitution. Electrophilic aromatic substitution நடக்கும்போது எந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் இது நடக்கணும்னா வந்துட்டு அந்த ரிங் மஸ்ட் பி எலக்ட்ரான் ரிச். ரிங் மஸ்ட் பி எலக்ட்ரான் ரிச். சோ எந்த ரிங் எலக்ட்ரான் ரிச்னு பாருங்க. Cl இருக்கு. சோ Cl will give the electron, right? Cl என்ன பண்ணும்? Cl வந்துட்டு எலக்ட்ரானை உள்ள கொடுக்கும். NO2 எலக்ட்ரானை வெளியில இருக்கும். இது எலக்ட்ரான் withdrawing group. Cl is electron donating group. இந்த இடத்துல எதுவுமே இல்ல, இந்த இடத்துலயும் எலக்ட்ரான் donating group தான். சரியா? சோ இது டொனேட் பண்ணுது, இது டொனேட் பண்ணுது, இங்க எதுவுமே இல்லன்னு வெச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே டொனேட் பண்ணுது. சோ we have to compare the option 1 and option 4. சோ இந்த இடத்துல குளோரினுக்கு என்ன ஆகுது அப்படின்னா குளோரின்ல பிளஸ் M is lesser than minus I. அப்படின்னா என்ன அர்த்தம்? குளோரின் வரும்போது, குளோரோபென்சின் வரும்போது மைனஸ் ஐ டாமினேட். ஓகேவா, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டாமினேட்ஸ் பிளஸ் M. ஆனா இதுவே வந்துட்டு OH வரும்போது OH இருக்கும்போது என்ன ஆகும்னா பிளஸ் M டாமினேட்ஸ் மைனஸ் ஐ. ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ அப்ப என்ன எழுதணும்? பிளஸ் M டாமினேட்ஸ் மைனஸ் ஐ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால தான் மைனஸ் ஐ இருக்குன்னு சொல்றோம். சோ Cl கொடுக்கறத விட இந்த OH வந்துட்டு அதிகமா கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபீனால் ரிங்ல வந்துட்டு மோர் எலக்ட்ரான் ரிச். ஓகேவா, ஃபீனால் இஸ் மோர் எலக்ட்ரான் ரிச். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நல்லா இங்க தான் நடக்கும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The strongest acid among the following is. strongest acid கேட்டிருக்காங்க. So strongest acid என்ன பண்ணணும்? நம்ம எது H+ வந்துட்டு acidனா என்னது? The one which gives H+ more and easily. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா after donating H+, the compound will be stable. இதான் important. The compound will be stable. So donate பண்ணதுக்கு அப்புறமா அந்த compound stable இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது donate பண்ணும். சரியா? இல்ல unstable இருக்குமா donate பண்ணாது. ஓகே,
ஸோ அப்போ எலக்ட்ரான் புல் பண்ற மாதிரி குரூப்ஸ் நம்மள்ட்ட வேணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பென்சீன் ரிங்ல வந்துட்டு இங்க NO2 இருக்கு, விச் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த இடத்துல ஆக்சிஜன், இந்த இடத்துல ஹைட்ரஜன். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும்? -M மூலமா வந்துட்டு எலக்ட்ரானை கீழே புல் பண்ணுது. யார்ட்ட இருந்து? பென்சீன்ட்ட. பென்சீன் அப்ப யார்ட்ட இருந்து புல் பண்ணும்? ஆக்சிஜன் இருந்து. ஆக்சிஜன் அப்ப யார்ட்ட புல் பண்ணும்? ஹைட்ரஜன் இருந்து. ஹைட்ரஜன் இருந்து எலக்ட்ரான் புல் பண்ணிச்சுன்னா H+ ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஒருவேளை இன்கேஸ் O நெகட்டிவ் ஃபார்ம் ஆனாலும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரெசனன்ஸ்குள்ள போயிடும். ஸோ ரெசனன்ஸ்குள்ள போனுச்சு அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டேபிள் காம்பவுண்ட். சரியா? அப்போ 1 வந்துட்டு கிவிங் ரெசனன்ஸ். ஆனா இதுவே பாருங்க, 1 இஸ் கிவிங் ரெசனன்ஸ். ஸோ இது ஸ்டேபிளா இருக்கும் H+ கொடுத்தா. இது வந்துட்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். வித்ட்ரா பண்ணாதான் வந்துட்டு H+ போக முடியும். டொனேட் பண்ணுச்சுன்னா வந்துட்டு இது யாருக்கு கொடுக்குது? பென்சீனுக்கு. பென்சீன் ஆக்சிஜனுக்கு கொடுக்கும், ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு கொடுக்கும். அப்ப H+ வெளியில போகவே போகாது. அதே மாதிரி இதுவும் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். இதுவும் அதே கதை தான். இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். இருக்கிற ஒன்னே ஒன்னு இதுதான், ஆட் ஒன் அவுட். எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஸோ எலக்ட்ரான் புல் பண்ணும், ஆக்சிஜன் இருந்து புல் பண்ணும், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருந்து புல் பண்ணும். ஸோ H+ ரிலீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Z is the given below Z in the given below reaction. So Z வந்துட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ Z வந்துட்டு என்ன? என்ன ஈக்குவேஷன் பாருங்க. CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இதுல வந்துட்டு B2H6 போடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே H2O H2O2 அடுத்து OH-. நமக்கு வந்துட்டு B2H6 இருக்கிற ரெண்டா இடம் என்ன அப்படின்னா, ஒன்னு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன், இன்னொரு இடம் வந்துட்டு ரிடக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் வந்துட்டு அல்கீன்ல பண்ணுவோம். அல்கீனை வந்துட்டு ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றதுக்காக. அண்ட் திஸ் ஃபாலோஸ் ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரியாக்ஷன். ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ரஜன் கோஸ் வேர் less hydrogen is present in double bond carbon. ஓகேவா? சோ டபுள் பாண்ட் கார்பன், எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு? இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் இங்க போகும், OH இங்க வரும். அப்ப என்ன நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு ப்ராடக்ட் பாருங்க. CH3 CH2 CH, ஹைட்ரஜன் இங்க வந்துருச்சு, சிங்கிள் பாண்ட் CH2 OH இங்க வந்துருச்சு. அப்போ பிரைமரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. அதான் நம்மளோட Z. ஓகேவா? சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் எங்க இருக்குன்னு பாருங்க. இது பிரைமரி, இது செகண்டரி கிடையாது. இங்க ஆல்கஹாலே இல்ல, இங்க ஆல்டிகைடா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இது மட்டும் தான் வந்துட்டு ஆன்சர். ரெண்டு ஆல்கஹால் இருக்கு, பிரைமரியா செகண்டரியான்னு தெரிஞ்சுனா போதும். இந்த இடத்துல வந்துட்டு செகண்டரி ஃபார்ம் ஆகுதா? இது வந்துட்டு ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன், ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். சோ அதுலதான் வந்துட்டு மார்கோனிக் காஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சிமெர்க் டிமெர்க், மெர்க் வருதா, அது மார்க் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அப்படியே ஆன்டிமார்க். ஆன்டிமார்க் அப்படின்னா வந்துட்டு ஹைட்ரஜன் கோஸ் வேர் லெஸ் ஹைட்ரஜன் இஸ் பிரசன்ட். இன்னொன்னு என்ன ரீசன் இதுக்கு அப்படின்னா, கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இதுக்கு தேவையில்லை. ஓகேவா? சோ அது ரெண்டு ரீசன். ஆக்சுவலி இதான் ப்ராப்பர் ரீசன். இது வந்துட்டு ட்ரிக். ஹைட்ரஜன் கோஸ் வேர் லெஸ் ஹைட்ரஜன் இஸ் பிரசன்ட் இன் டபுள் பாண்ட். ஓகே, சோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் கொஸ்டின். அண்ட் தேங்க்யூ.